அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரம்ஜான் வரப்போகுதுன்னு ஒரு சிலர் ஆர்வத்தோடையும் ஒரு சிலர் வருத்தத்தோடையும் இருப்பீங்க. என்னடா இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேணாம். ஒரு சிலர்கிட்ட அல்லாஹ் கொடுத்த பரக்கத்தும் செல்வமும் எக்கச்சக்கம் கொட்டி கிடக்கும். அதே ஒரு சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருவேளை சாப்பாட்டுக்கே அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தான். அதுதான் அல்லாஹ்வுடைய சோதனை. ஒரு சிலருக்கு அல்லாஹ் அளவுக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்து சோதிப்பான். ஒரு சிலருக்கு வறுமையை கொடுத்து சோதிப்பான். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறதும், இல்லாதவங்க வறுமையில் ஹராமான வழியில் செல்வத்தை சம்பாதிக்க முயற்சிக்காமல் இருக்கிறது தான். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில அல்லாஹ் கட்டியிருக்கக்கூடிய பாலம் தான் ஜக்காத், ஹதியா, இந்த மாதிரி விஷயங்கள். அந்த வகையில் ரம்ஜானில் ஏழை நோம்பாளிகளுக்கு உணவளிப்பதுங்கிறது நம்ம தலையாய கடமையில் ஒன்றாக இருக்குங்க. நீங்கள் நோம்பாளிக்கு உணவளிக்கும் போது அந்த நோம்பாளிக்கு அல்லாஹ் என்ன நன்மையை கொடுக்குறானோ அதே நன்மையை உங்களுக்கும் கொடுக்குறான்னு சொல்கிறான். அந்த வகையில் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் ஹிஃப்லு மதரசாவில் பார்த்தீங்கன்னா நோன்பாளிகளுக்கு சகர் சாப்பாடு வழங்கிட்டு இருக்காங்க. ஒரு சாப்பாட்டோட விலை 100 ரூபான்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க அவங்களோட ஜிபே நம்பரும் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரும் நான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக உங்களுடைய நன்கொடையை வழங்கலாம். கிராஸ் செக் பண்ணணும்னு சொல்லி விருப்பம் இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்க டெய்லி வழங்கக்கூடிய சகர் சாப்பாட்டோட வீடியோஸ் அந்த குரூப்பில் டெய்லி இவங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரையில் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்மை செய்வதற்கு அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அதுலேயும் ஒரு சில நன்மைகளை வச்சுருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.